எழுந்திரு. மகளே, எழுந்திரு. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இனி பாவம் செய்யாதே. சமாதானத்தோடு போ. நீயும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அசுத்தாவியே, இவனை விட்டு வெளியேறு. அசுத்தாவியே, இந்த வாலிபனை விட்டு வெளியேறு. பிரைஸ் லார்ட் டாக்டர். இவர் உனக்கு ஞாபகம் இருக்காமா? அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருமா. அந்த வாரம் Praise the Lord. என்னாச்சு, உங்களுக்கு பேச வராதா? இயேசுவை பத்தி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கும் போது அவனை தனது சாயலாக படைத்து அவன் மீது மிகுந்த அன்பு காட்டினார். தேவனோடு பழகிய அவனது இருதயம் பரிசுத்தமாகவும் உண்மையுள்ளதாகவும் இருந்தது. அவனுக்கும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. அவனுக்கு தம்முடைய குணதிசயங்களே பிரதிபலிக்கிற கட்டளையை எழுதி கொடுத்து அதன்படி வாழ சொன்னார். ஆனால் மனித இனம் பெருக தொடங்கிய போது அவன் சுயநலம் உள்ளவனும் பேராசை உள்ளவனுமாய் மாறினான். தான் இஷ்டப்படி வாழ்ந்தான். தன்னை படைச்ச தேவனை மறந்துட்டான்.
பரிசுத்தத்தை தொலைத்தான். மற்றவர்களுடையதை இச்சித்து திருடினான். கொள்ளையடித்தான், கொலை செய்தான். தேவன் எதை செய்தால் பாவம் என்று கட்டளையிட்டிருந்தாரோ அதையே அவன் செய்து பரிசுத்தத்தை தொலைத்து பாவியானான். பாவத்தின் விளைவாக மரணம் அவனை பிடித்தது. மரணம் அவனிடத்தில் இருந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் பறித்து அவன் வாழ்வை கசப்பாக்கியது. மனுஷன் தன் பாவத்திற்கு பரிகாரமாக பல புண்ணிய ஸ்தலங்களை தேடி அலைந்தான். ஆனால் அவன் தேடியது கிடைக்கவில்லை. அவன் சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, விடுதலைக்காக ஏங்கினான். மனிதனின் இந்த அவல நிலையில் கண்டு தேவன் மனதுருகினார். தன்னை மறந்து தன்னை விட்டு வெகு தூரம் போய்விட்ட மனிதனை அவர் தேடி வந்தார். ஆனால் மனிதன் மீண்டும் தேவனை சந்திக்க விடாமல் அவனது பாவம் குறுக்கே நின்றது. மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் அவனது இருதயம் பரிசுத்தமடைய வேண்டும். எனவே மனிதன் தொலைந்த பரிசுத்தத்தையும் சந்தோஷத்தையும் மீண்டும் அவனுக்கு கொடுத்து மரணத்தின் பிடியிலிருந்து அவனை மீட்க அவனை படைத்த தேவனே ஒரு மனிதனாக பிறந்தார். அவர்தான் இயேசு. மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டிய பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஒதுக்கப்பட்டோர், பாவிகள் என எல்லோரிடமும் அன்பு காட்டினார். அவர்களது பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி சாபங்களில் இருந்து விடுதலை கொடுத்தார். மனிதன் மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை பெற தன்னுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைப்பு கொடுத்தார். பாவத்தை வெறுத்து பாவியை சிநேகிக்கிற இயேசுவிடம் மனிதன் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு கேட்டபோது அவன் மேல் இயேசு மனதுருகி அவனது பாவங்களை மன்னித்தார். அவன் செய்த பாவங்களை தன் மீது எடுத்துக்கொண்டு தன்னுடைய பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுத்து அவன் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். எனினும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். எவன் ஒருவன் இந்த இயேசுவை தெய்வமாக விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு விடுதலைக்காக கெஞ்சுகிறானோ அவனது பாவத்திலிருந்து மன்னிப்பையும் அவனது சாபத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து மீண்டும் அவன் இழந்த பரிசுத்தத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நீங்களும் இயேசுவை விசுவாசித்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். Jesus.